சரஸ்வதி, தமிழ் எல்லாருமே கோர்ட்ல இருக்காங்க. அப்போ சரஸ்வதி அங்க பார்த்துட்டு பயங்கரமா அழுதுட்டுருக்காங்க. எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜட்ஜு சொல்றாங்க, "அந்த டேப்ப குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டுட்டு, "இத வந்து ஒரிஜினலா செக் பண்ணி குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, மதியத்துக்கு மேல தான் இந்த கோர்ட் நடக்கும்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாரு. அப்ப வெளிய வந்தோனே கலிவர்தன், மதன் 2 பேருமே பேசிக்கிறாங்க. "இங்க பாருப்பா நம்ம போயிடலாம் இங்கேருந்து, இங்க இருக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க, "நாங்க 2 பேரும் கிளம்புறோம். நாங்க இங்க இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் எங்க போக போறீங்க? போக முடியாது. உங்களையும் ஒரு குற்றவாளியா அங்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி போவீங்க? இங்க பாருங்க போலீஸ்லாம் இருக்காங்க. இப்ப நீங்க போனீங்கன்னா, கண்டிப்பா உங்க மேல சந்தேகம் வந்துரும். போக வேண்டாம். இருந்து முடிச்சுட்டு போங்க" அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. "என்னப்பா எங்க பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கலைவர்தன் சொல்றாரு. "நான் சொல்றத கேளுங்க. இருந்து முடிச்சுட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. எல்லாரும் மறுபடியும் உள்ள போறாங்க. அந்த டேப் வந்து ஒரிஜினலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்றாங்க. ஆனா, இந்த டேப்ப மட்டும் நீங்க வச்சு எந்த ஜட்ஜ்மென்ட்டும் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க லாயர் சொல்றாரு. இது ஒரிஜினலாவே இருந்தாலும், வேற யாராவது கூட அவங்க வாய்ஸ்ல இப்ப பேச முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆமாமா, இவர் சொல்றது கரெக்ட்டு தானே. யார் வேணா வேற வேற வாய்ஸ்ல பேச முடியும் அப்படின்னு சொல்றாரு. இத ஒரு ஆதாரமா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டவுனே சரஸ்வதி பயங்கரமா தேம்பி தேம்பி அழறாங்க. தமிழ் என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க பாருங்க, இதெல்லாம் ஆதாரமா எடுத்துக்க முடியாது. சரஸ்வதிக்கு கண்டிப்பா தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அத கேட்டோனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஐய்யயோ! சரஸ்வதிக்கு கண்டிப்பா மறுபடியும் ஜெயில்ல போட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கோதா, நடேசன் எல்லாருமே. அர்ஜுன் பயங்கரமா சந்தோஷமா இருக்காரு. நல்ல வேலைப்பா அந்த சரஸ்வதி மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜட்ஜ் சொல்றாங்க, இந்த 2 கொலைய பண்ணதுக்கு ஆதாரம் எதுவுமே நிரூபிக்கல. இந்த 2 கொலையும் சரஸ்வதி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள தமிழ் எழுந்துக்கிறாரு. என்கிட்ட இன்னொரு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆதாரம் கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்றாங்க. இங்க பாருங்க மேக்னாவோட ஃபோன் மட்டும் தொலைஞ்சிருக்கு. அந்த ஃபோனை இந்த தாத்தா தான் வச்சிருந்தாரு. அத வாங்கி நாங்க பார்க்கும்போது, அதுல அவங்களே பேசியிருக்காங்க. நீங்களே பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன குடுக்குறாங்க. அந்த ஜட்ஜ் வாங்கி ஃபோன பார்க்குறாரு. அத பார்த்தா, நான் வந்து இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். என்ன எங்க மாமாவும், மாமா பையனும் தெத்திக்கிட்டு வராங்க. அவங்க 2 பேரும் என்ன சாகடிக்க பார்க்குறாங்க. அவங்க தான். நாங்க இறந்தா அதுக்கு காரணமே அவங்க 2 பேரும் தான். அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே மேக்னா சொல்றாங்க. இது எல்லாமே ஜட்ஜ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்ப உண்மையான குற்றவாளி அந்த கலிவர்தன், மதன் 2 பேரும் தான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க 2 பேர கூண்டுல ஏத்துங்க அப்படின்னு கூண்டுல வந்து நிக்கிறாங்க. சொல்லுங்க உண்மைய சொல்லுங்க. உண்மைய நீங்க சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற தண்டனையாவது குறையும். இல்லன்னா அதிகமாயிடும் அப்படின்னு சொல்றாரு ஜட்ஜ். அத கேட்ட உடனே கலிவர்தன் அவங்க பையன் 2 பேருமே, "இல்ல நாங்க தான் கொலை பண்ணோம்" அப்படின்னு சொல்றாங்க. நாங்க தான் மேக்னாவ அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். கார்லேருந்து மேக்னா கைய புடிச்சு இறக்கி கீழ வச்சு கத்தியில என் பையன் தான் குத்தனான் நான் புடிச்சுக்கிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அந்த கலிவர்தன் சொல்றாரு. அப்போ 2 பேரையும் கூட்டிட்டு போங்க. இன்னும் ஆதாரங்கள ரெடி பண்ணுங்க அப்படின்னு ஜட்ஜ் சொல்றாரு. அது மட்டும் இல்ல. தமிழ் இந்த கேஸ்ல ஆதாரத்த நல்லா கண்டுபிடிச்சிருக்காரு. அவர பாராட்டுறேன். சரஸ்வதி எந்த தப்புமே பண்ணல. அவங்கள நான் விடுதலை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அத கேட்டோனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அவ்ளோ சந்தோஷமா சரஸ்வதி சிரிக்கிறாங்க. அர்ஜுன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. என்னப்பா நல்ல வேளை நம்ம பேர சொல்லல. இவங்க 2 பேர் தான் மாட்டிக்கிட்டாங்க. ஆமாப்பா இவங்க 2 பேர கூட்டிட்டு போய் அடி அடின்னு அடிச்சா நம்மள போட்டு குடுத்துருவாங்களே! இப்ப என்னப்பா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அவங்க மாமா 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் அதுதான் ஒண்ணுமே புரியல. பார்க்கலாம் நடக்கிறது. இப்ப அமைதியா இருங்க. எதுவும் பேச வேண்டாம். அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. சரஸ்வதி வெளிய வராங்க. வந்தோனே தமிழ பார்க்குறாங்க. அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. கோத கிட்ட வராங்க. வந்துட்டு, "என்னம்மா பரவால்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வெளிய வந்தத நினைச்சு என் மருமக எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு கோத பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. "இனிமே உனக்கு நல்லது தாம்மா நடக்கும். எந்த கெடுதலுமே நடக்காது. ஏன்னா நீ ரொம்ப பெரிய கஷ்டத்த அனுபவிச்சுட்டு வந்திருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மயிலு. நீ வெளிய வந்தத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "எனக்கு தெரியுங்க. நீங்க கண்டிப்பா என்ன வெளிய எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. அதுக்கு தமிழ், "இல்ல அந்த தாத்தா தான் கடைசி நேரத்துல அந்த ஆதாரத்த குடுத்தாரு. இல்லன்னா என்னால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? என் பொண்டாட்டியும் என்னோட குழந்தையும் காப்பாத்த முடியாம போயிடுமோ!" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணேன் தெரியுமா? கடைசில அந்த கடவுள் தான் உதவி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "இல்ல எனக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க வெளிய எடுப்பீங்கன்னு. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நடேஷனும் சொல்றாரு, "நீ வெளிய வந்த நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இனிமே எல்லாமே உனக்கும் நல்லது தான் நடக்கும்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. கலைவர்தன், அவங்க பையன் மாதன் 2 பேரும் கூட்டிட்டு போறாங்க ஜீப்ல. "உள்ள கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கூட்டிட்டு போறாங்க. கலிவர்தன், மதன் 2 பேருமே போகும்போது தமிழ், சரஸ்வதி அப்படியே பார்க்குறாங்க. "நீங்க தானே காரணம் நாங்க உள்ள போறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு 2 பேருமே ஜீப்ல ஏறி போறாங்க.
சொல்கிறாங்க. அர்ஜுன் அவங்க மாமா 2 பேருமே வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களும் போகிறாங்க. அப்போ அவங்க மாமா சொல்கிறாரு, சீக்கிரம் வாப்பா போயிடலாம் இருந்தால் கண்டிப்பாக மாட்டிப்போம்.